இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். ஆட்டம் கண்ட அரியணை மோகங்கள் அல்லது கூட்டை கலைக்கும் ஆண்டவர் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அதாவது ஸ்தேவான் இதற்கு முந்தின அதிகாரத்தில் கல்லினால் இரையாக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் தவிர 12 பேரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பக்தியுள்ள மனுஷர் சேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இங்கே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து பரமேறுகிற பொழுதே கேட்டார்கள், இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டார்கள். இவர் சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 19:28 அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனங்கள் மேல் வீற்றிருக்கும் பொழுது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே எப்பொழுது ராஜ்யம் வருமென எதிர்நோக்கியபடி இருந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்ன? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய அழைப்பு. ஆனால் இவர்கள் இப்பொழுது எருசலேமிலே சபை மிகவும் பெரிதாக மாறிவிட்டது. இவர்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், 5000 ரட்சிக்கப்படுகிறார்கள், எண்ண முடியாத அளவிற்கு திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அப்போஸ்தலர் என்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படியே 12 சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பது போல இயேசு கிறிஸ்து போது சீக்கிரம் வந்துவிட்டார் என்று சொன்னால் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக இப்படியே சிங்காசனத்தில் நாம் அமர்ந்து விடுவோம் போல என்று சொல்லி அவர்கள் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள், தான் நேசிக்கிறவர்கள் தன்னுடைய சித்தத்தை 100க்கு 100 செய்ய வேண்டும் என்கிறதுல அத்தனை விருப்பமுடையவராக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு சொன்னார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பில் ஒருபொழுதும் திருப்தியாகிவிடக்கூடாது என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக அவர்களுடைய அரியணையை ஆட்டம் காட்டும்படியாக இங்கே ஆவியானவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். கூட்டை கலைக்கிற ஒரு ஆண்டவர். மோசேக்கே அந்த ஜனங்களுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்க சொல்லுகிறார்? தகப்பன் சுமந்து கொண்டு செல்கிறது போல கிராமங்களில் தகப்பனுடைய தோள்களில் குழந்தைகளை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது அவன் எப்படிப்பட்ட கரடுமுரடான பாதைகளில் நடந்தாலும், தண்ணீர் நிறைந்த பாதைகளில் நடந்தாலும், வனாந்தரத்தில் நடக்கிற பாதைகளில் நடந்தாலும் தகப்பனுடைய தோளில் இருக்கிற குழந்தைகள் ஒருபொழுதும் எந்த காரியத்திற்கும் அஞ்சுவதில்லை. தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல நான் இவர்களை சுமந்து கொண்டு வந்தேன். செங்கடல் ஆண்டவரே பிளந்தார். மேக தூணாக முன்பாக கடந்து செல்கிறார். இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னால் வானத்தை திறந்து மன்னாவை கொடுக்கிறார். தண்ணீர் வேணும் என்று சொன்னால் போர் போட்டுலாம் தண்ணீர் எடுக்க வேண்டியதில் கண்மலையை அடித்தால் அங்கே தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. கசந்து போன தண்ணீரை அன்றைக்கே ஒரு மரத்தை வெட்டி போட்டு மதுரமாக மாற்றி கொடுக்கிறார். அவர்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கீழ்காற்றை அனுப்பி அவர்கள் இருக்கிற வீடுகளுக்கு அண்டையிலேயே காடைகளை கொண்டு குவிக்கிற ஒரு ஆண்டவர். தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல அவர்களை வழிநடத்தினார். இன்னொரு அழைப்பையும் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கூட்டை கலைக்கிற ஒரு ஆண்டவர். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை தன்னுடைய செட்டைகளில் சுமந்து கொண்டு போவது போல நான் இந்த ஜனங்களை என்று சொன்னால்,
கழுகு எப்படியாயிலும் தன்னை போல தன்னுடைய குஞ்சுகள் பறக்கிற காற்றையும் கிழித்து கொண்டு உயரமாய் பறக்கிற நிலைமைக்கு மாற்றப்படுகிறதற்கு முதலிலே கூட்டிலே அத்தனையாக அது மென்மையான ஒரு பஞ்சு போன்ற பகுதிகளிலே பாதுகாக்கப்பட்டு தாயினால் உணவூட்டப்பட்டு கொண்டிருக்கிற குழந்தைகள் எப்படி ஒரு காக்கையினுடைய கூடை பார்க்கும்பொழுது வெளிப்புறத்தில் முள்ளால் நிறைஞ்சிருக்குது, ஆனால் உள்ள அநேக தேங்காய் தும்புகள், அதற்கு பின்பாக சருகுகள், அதற்கு மேலாக பஞ்சு போன்ற பகுதிகளில் தான் முட்டையிட்டு அவைகள் குஞ்சுகளை பொறிக்கின்றன. அந்த கூட்டை கலைக்கிற அந்த நேரத்தில், குஞ்சுகளை பறக்கடித்து காண்பிக்கிற அந்த நேரத்தில் முதல்ல பஞ்சுகளை வெளியெடுத்து போடும்பொழுது அங்கங்கே சருகுகள் சத்தம் கேட்கின்றன. இவர்களுக்கு இப்போ அருமையாய் சபை ஓடிக்கொண்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டு விட்டார்கள். முதல் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். அங்கே புரளும்போது இங்கே பிறகு எழும்போது ஒரு சருகு சத்தம் கேட்பது போல அங்கே சருகு சத்தம் அவர்களுக்கு கேட்கிறது. அதன் பின்பாக சவுல் என்பவன் எழும்பி அங்கே சபைகளை பாழாக்குகிற காரியங்கள், ஒருவேளை பிசாசு வல்லமையாய் கிரியை செய்கிறானோ என்று அல்ல, தேவன் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். தேவன் எல்லா அதிகாரங்களையும் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் என்ன? இவர்கள் யூதேயாவுக்கு பரவி செல்ல வேண்டும், சமாரியாவுக்கு செல்ல வேண்டும், பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாக இருக்க வேண்டும், எருசலேமிலேயே தங்கி அங்கேயே ஆசனங்களில் அமர்ந்து அவர்கள் அமர்ந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால் ஸ்தேவானுடைய காரியங்கள் திரும்ப அந்த சருகுகளையும் கழுகுகள் எடுத்து போட்டுட்டு அந்த பஞ்சு பகுதிகளையும் எடுத்து போட்டு சருகையும் எடுத்து போட்டு தும்புகளையும் எடுத்து போட்டுச்சுன்னு சொன்னால் ஆங்காங்கே குஞ்சுகளுக்கு முள்ளு குத்த ஆரம்பிக்கும். அதுக்கு நினைக்கும், அப்பாவுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டு போல தெரியுத, திரும்ப இடம்லாம் பிரச்சனை, பார்க்கிற இடம்லாம் போராட்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கழுகு குஞ்சுகள் நினைக்கிற நேரத்தில் கூட்டை பிச்சு போட்டுட்டு மேலிருந்து குஞ்சுகளை கீழே தள்ளி விட்டு விடும். அவைகள் ஐயோ செத்தோம், எங்கள் தாய் இரக்கமற்றவளாய் மாறிவிட்டாளே என்று சொல்லி கீழே வந்து விழுந்தோன்னு சொல்லி அது விழப்போகிற நேரத்தில் வேகமாக வந்து தன்னுடைய செட்டைகளில் சுமந்து கொண்டு போவது போல இன்றைக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் பாடுகளின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உபத்திரவங்களின் வழியாக தன்னுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறார். கூட்டை கலைத்து அவருடைய சித்தத்தை பரிபூரணமாக செய்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் அங்கே பிரச்சனை வந்தபோது அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா முழுவதிலும் என்று சொன்னாரே அங்கே போகிறாங்க. சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள், எல்லா பக்கமும் ஓடிட்டாங்க. அங்கே ஓடி சும்மா இருக்கல, அவர்கள் அங்கே சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். தேவ திட்டம் இதுதான். பாடுகள் உபத்திரவங்கள் சபைகளில் பெருகும் பொழுது சிதறப்பட்டு போனவர்கள் எங்கும் திரிந்து அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது ஆண்டவருடைய திட்டமானது அவர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் அங்கே பிலிப்பு என்பவன் சுவிசேஷத்தை சமாரியாவிலே அறிவிக்கிறான். அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அநேக ஜனங்களை விட்டு போயிற்று. திமிரவாதக்காரர்கள், சப்பானிகள் இவர்கள் எல்லாம் குணமாக்கப்படுகிறார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அங்கே மந்திரவாதிகளும் சுகமாக்க அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாயவித்தைக்காரனாக இருந்து தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை அவன் பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அதாவது இன்றைக்கு கிராமங்கள்லாம் போய் பார்த்தோன்னு சொன்னால் குறி செய்து சொல்லிக்கொண்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டு தன்னை மாய வித்தையினால் பெரியவர்களாய் காட்டுகிற அநேகர் காணப்படுவார்கள். நம்ம இறங்கி போனால் தான் அவைகளை பார்க்க முடியும். அவர்கள் நம்ம தேவ ஆவினால் நிறைந்தவர்களாய் கடந்து செல்லும் பொழுது நம்மால் செய்யப்படுகிற அற்புத அடையாளங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சரண்டர் ஆகி விடுவார்கள். அதைத்தான் இங்கே பிலிப்புவினுடைய பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்த பிலிப்புவினுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஊழிய பாதையில் ஆண்டவர் செய்கிறார். இந்த சீமோன் என்ன செய்கிறான்? 13ஆம் வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெறுகிறது போல சீமோனு மந்திர வித்தை காரணம் அங்கே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். இதற்கீழாக அவர்கள் பேதுருவை அழைத்து அனுப்புகிறார்கள். பேதுரு அங்கே வருகிறார். இதிலையும் தேவனுடைய சித்தம், அவர் எருசலேமிலேயே உட்கார்ந்து விடலாம் என்று சொல்லி அவர் நினைத்து விட்டார். மத்தேயு 16வது அதிகாரம் 18-19 ஆண்டவர் சொல்லுகிறாரே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அங்கே பரலோகத்தினுடைய திறவுகோலை தருகிறேன் என்று சொன்னாரே, அது என்ன திறவுகோல் என்று சொன்னால் நம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதற்கான திறவுகோலை பேதுருவனுடைய கரத்தில் தான் ஆண்டவர் கொடுத்திருந்தார்.
அதனால தான் பேதுரு எழுந்து பிரசங்கித்த பொழுது, அங்கே பேதுரு அவர்கள் கூடியிருந்த பொழுது எருசலேமில் ஜனங்கள் எல்லாரும் அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது சமாரியாவுக்கு வந்திருக்கிறார்கள். சமாரியாவில் பிலிப்பு என்பவன் ஞானஸ்நானம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். இங்கே பேதுரும் யோவானும் வந்திருந்த பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி கைகளை வைத்த மாத்திரத்திலே அங்கே மற்றவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறதை பார்க்கிறோம். புறஜாதியாகிய இத்தாலியா பட்டாளத்தை சேர்ந்த கொர்நேலியு வீட்டிலேயும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிறதற்கு அந்த பரலோகத்தின் திறவுகோலை ஒருத்தர் கையில் கொடுத்திருந்தார, அவரை தான் பயன்படுத்தணும். அவர் எருசலேமிலேயே தங்கிவிடக்கூடாது. யூதேயா முழுவதற்கும் அவர் வர வேண்டும். அவர் சமாரியாவுக்கும் வர வேண்டும். அவர் இத்தாலியா பட்டாளத்தில் அவன் அங்கே 100க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கொர்நேலியு வீட்டுக்கும் அவர் தான் வரணும். நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்று சொன்னால் அந்த பரிபூரண திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு நம்மை பாடுகளின் வழியாக நடத்தினாலும் அந்த திட்டத்தை நம்மிலே நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். நம்ம ஒரு கிடைக்கிற ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், எனக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமைந்து விட்டது, இதில் இருந்து கொண்டு என்னுடைய தேவனை நான் திருப்திப்படுத்தி எதையாவது செய்துட்டு நான் போயிடுவேன்னு சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளையும் சொல்ல முடியாது. கூட்டை கலைத்து ஆண்டவர் தன்னுடைய பரிபூரண சித்தத்தை, பரிபூரண நோக்கத்தை அவருடைய கைகளில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது அவர் நம்மை கொண்டு பயன்படுத்த முடியும். பேதுருடைய வாழ்வில் அத்தனையாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உறுதியாக செய்ததை நாம் பார்க்க முடியும். நம்மையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் செய்கிறதற்கு எங்களை உம்முடைய கரங்களிலே தருவோம் என்று சொன்னால், அவருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்யும் பொழுது ஒரு பரம திருப்தியை பெற்றுக்கொண்டு அவர் தருகிற பேரின்பத்தினால, ஆனந்தத்தினால நிரப்பப்பட்டு ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.